Hi students, welcome to நம்ம tuition 10th max chapter 2ல exercise 2.3 பார்க்கலாம். First sum, find the least positive value of x such that இது மொத்தம் 5 subdivisions கொடுத்திருக்காங்க. First subdivision பாருங்க, 71 equivalent x mod of 8. இது வந்து ரொம்ப 2 mark sumல தான் கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட பார்க்கலாம். சொல்யூஷன் என்ன, கொஸ்டின் கொடுத்துருக்கத அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா a ஈக்குவலண்ட் b மோட் ஆஃப் n இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு கண்டிப்பா நீங்க இதை எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு வர போறோம். அப்போ மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா, 71 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மோட் 8ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 71 8ஆல் டிவைட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 8 8s are 64. 71ல் 64 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 7. இந்த 71 மைனஸ் 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 64 கிடைக்குமா. அப்போ 8ல் 64 போகும்ல, நம்மளுக்கு வரக்கூடிய எக்ஸோட வேல்யூ வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகணும். அப்போ 71 மைனஸ் 7 அந்த ரிமைண்டர் எடுத்து போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு மோட் ஆஃப் 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 7. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எழுதணும். 71 மைனஸ் 7 ஈக்குவல் டு 64. 64 இஸ் டிவிசிபிள் பை 8. கண்டிப்பாக 8 டேபிளில் 64 போகும் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதணும். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் பாருங்க, 78 பிளஸ் எக்ஸ் ஈக்குவலண்ட் 3 மோட் ஆஃப் 5. இப்போ இதுக்கு எப்படி பண்ணலாம்னா சேம் அதே மாதிரி தான், 78 பிளஸ் எக்ஸ் ஈக்குவலண்ட் 3 மோட் ஆஃப் 5. சொல்யூஷனில் கொஷின் அகைன் எழுதிக்கோங்க. 78 பிளஸ் எக்ஸ், இந்த 3 இந்த சைடு வந்தால் மைனஸ் 3 ஆகுமா, ஈக்குவல் டு இந்த மோடு 5 வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 5n எழுதுறேன். ஏன்னா லாஸ்ட் ரோம் லெட்டரில் சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏ ஈக்குவலண்ட் பி மோட் ஆஃப் என்னு சொன்னல, அந்த எண்ணை தான் இங்கே நம்ம வந்து எழுதுறோம். மோடை தூக்கிட்டு என்னன்னு எழுதுறோம். ஃபார் சம் இன்டீஜர் என்னு நீங்கள் எழுதுங்க. இப்போ 78ல 3 போயிடுச்சுன்னா 75 பிளஸ் எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 5n. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு 5 டேபிளில் போகும்னு பார்க்கணும். இப்போ 75 பிளஸ் 5 பண்ணா எனக்கு 5 டேபிளில் கண்டிப்பாக போகும். கரெக்ட், 80 ஈக்குவல் டு 5n போடுங்க, 5 டேபிளில் கண்டிப்பாக 80 போகும். இஸ் டிவிசிபிள் பை 5 போட்டுட்டு 5 இஸ் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு 80 கிடைக்குது. 80 கிடைக்கிறதுனால தான் நம்ம 5ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எழுதி தான் ஆகணும். இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 89 ஈக்குவலண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 மோட் 4. அதே மாதிரி சொல்யூஷனில் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 89 இந்த எக்ஸ் பிளஸ் 3 வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு இந்த மோட் 4. இந்த மைனஸை வந்து இன்சைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மைனஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 3 அப்படியே போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 4n வரும். இப்போ 89ல 3 போயிடுச்சுன்னா 86, இந்த மைனஸ் எக்ஸ் அப்படியே வரும், ஈக்குவல் டு 4n வரும். இப்போ இந்த எக்ஸில் வந்து நான் என்ன வேல்யூ கொடுத்தா எனக்கு 4ஆல் டிவிசிபிள் ஆகும், 86 மைனஸ் 2 பண்ணாலே எனக்கு 4ஆல் டிவைட் ஆகும். கரெக்டா, 84 வரும். 86 மைனஸ் 2 பண்ணால் 84 வரும். கண்டிப்பாக 4 டேபிளில் போகும். 4ஆல் டிவிசிபிள் ஆகும் தானே, 4 2s are 8, 4 1s are 4. அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 4ன்னு எழுதுங்க. எக்ஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ண 2 தானே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி காட்டணும். இதுதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த் பாருங்க, 96 ஈக்குவல் டு எக்ஸ் பை 7 மோட் 5. கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 96 இந்த எக்ஸ் பை 7 இந்த சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு மோட் 5 எப்படி ஆகும், 5n மாறும். ஃபார் சம் இன்டிஜர் n. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதிதான் ஆகணும். இதெல்லாம் ஸ்டெப் மார்க்கு, கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதினா மட்டுமே மார்க் வரும். இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 96 இன்டூ 7 பண்ணால் 672 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 7 வரும். ஏன்னா எனக்கு இங்கேயும் 7 வேணும் இல்லையா, அப்போதான் நம்ம வந்து டிரைவ் பண்ண முடியும் ஈக்குவேஷனை. அப்போ என்ன பண்ணலாம், இதால் மல்டிப்ளை பண்ணலாமா, அதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. 96 இன்டூ 7 பண்ணிங்கன்னா 672 மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு 5n வரும். இப்போ இந்த 7 இந்த சைட் நான் கொண்டு வர போறேன். அப்போ 672 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 7. இது டிவிசிபிள்ல இருக்கா, அப்போ இந்த சைட் வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல மாறிடும். இப்போ 672 மைனஸ் எக்ஸ் 7 இன்டூ 5 35n வரும். 672 minus 7 equal to 35n. ஏன்னா 672ஆல 7 மைனஸ் பண்றோம். இங்க பாருங்க டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். 672 35 1s are 35, 67ல 35 போயிடுச்சுன்னா
3 2 வரும். இந்த 2 கீழே இறக்கிக்கோங்க. 35 9s are 315 மைனஸ் பண்ணிங்கன்னா 7. இந்த ரிமைண்டரை வந்து நான் இங்கே எடுத்து எழுதுறேன் -7ன்னு. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 665 வரும். இது கண்டிப்பாக 35 இது கண்டிப்பா 35 ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ x ஓட வேல்யூ என்ன 7 is the least positive value of x. இந்த மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி காட்டுங்க. இப்போ 5th பார்க்கலாம். 5x equivalent 4 mod 6. இப்போ என்ன பண்ணலாம், கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. சொல்யூஷன்ல இந்த +4 இந்த சைடு வரும்போது -4 ஆகும். ஈக்குவல் டு இந்த மோட் 6 வந்து 6n வரும். ஃபார் சம் இன்டிஜர் n எழுதிக்கோங்க. 5x இந்த -4 வந்து இந்த சைடு கொண்டு வர போறேன். அப்போ 5x = 6n. இந்த -4 வந்து +4 மாறிடும். இப்போ x = கொண்டு வரும்போது இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 5 வந்து இந்த சைடு வரும்போது டிவிஷன்ல வந்துருமா, 6n + 4/5ன்னு வரும். இப்போ என்னோட வேல்யூ பாருங்க எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த நம்பரால இன்டூ பண்ணிட்டு பிளஸ் பண்ணா இந்த 5 ஆல நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகணும். நான் இங்க ஒரு 3 நம்பர் எழுதியிருக்கேன், 1 6 11. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. x = இந்த n இருக்க இடத்துல 1 போட்டுக்கோங்க. 6 × 1 + 4/5. 6 1s are 6 + 4 10 வருமா, 10/5. 5 டேபிள்ல 10 போகும் தானே, 2 times. 5 2s are 10 இல்லையா, அப்போ x ஓட வேல்யூ 2. இப்போ 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6 × 6 36 + 4 40/5 அப்படியே போட்டுக்கோங்க. 5 டேபிள்ல 40 போகுமா, 8 டைம்ஸ் போகும். ஆனா இவங்க என்ன கேட்கறாங்க, லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கேட்கறதுனால நம்மளுக்கு 2 தான் ஆன்சரா வரும். அப்போ x = 2 is the least positive value of x ன்னு நீங்க கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். if x is congruent to 13 modulo 17, கான்குரண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த 3 கோடு போடுறோம்ல ஈக்குவலண்ட்னு சொல்கிறோம்ல அதுதான். தென் 7x - 3 is congruent to which number modulo 17. இப்போ இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இதை எப்படி நம்ம எழுதுறோன்றத பாருங்க. சொல்யூஷன்ல எக்ஸ் கான்குரண்ட்னா இந்த மாதிரி 3 கோடு ஈக்குவலண்ட்னும் சொல்லலாம், கான்குரண்ட்னும் சொல்லலாம். 13 mod 17 அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 1ன்னு. இப்போ 7x - 3 ஈக்குவலண்ட் p mod 17 சொல்லியிருக்காங்க இல்லையா. நான் இங்க ஏன் p கொடுத்துருக்கேன்னா, இங்க இருக்க வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால இங்க let p be the required numberன்னு எழுதியிருக்கேன். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து பாருங்க, இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இது +13 வந்து இந்த சைடு வந்து -13 ஆகுமா. x - 13 = 17 n போடுறேன். இந்த மோட தூக்கிட்டு n போடுறேன். ஃபார் சம் இன்டிஜர் n போட்டுக்கோங்க. இப்போ இந்த x ஓட வேல்யூ என்னவா இருந்ததுன்னா, எனக்கு 17 ஆல டிவிசிபிள் ஆகும். 30 - 13 பண்ணீங்கன்னா 17 வரும். அப்போ கண்டிப்பா 17 டிவிசிபிள் ஆகும் தானே ஒன் டைம். அதனால என்ன பண்றேன், 30 - 13 = 17 n போடுறேன். இது மைனஸ் பண்ணியும் காட்டணும் நம்ம. 17 = 17n ன்னு. அப்போ x ஓட வேல்யூ என்னது 30. நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், 30 தானே. இதுதான் x ஓட வேல்யூ. ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிக்கோங்க. 7x - 3 = p mod 17. இந்த x இருக்க இடத்துல இந்த 30 நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ 7 × 30 - 3 = p of mod 17 வரும். இப்போ 7 × 30 பண்ணீங்கன்னா 210 - 3 வருமா, ஈக்குவலண்ட் p mod 17 வரும். இது ரெண்டுத்துமே மைனஸ் பண்ணீங்கன்னா 207 ஈக்குவலண்ட் 3 mod 17 வரும். இது எப்படி இருக்குன்னா, a = b mod of n ன்னு இருக்கு. கரெக்டா. அப்போ a என்னது 207, b என்னது 3, mod n-ன்றது mod 17. இந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன். நீங்க இது வரைக்கும் ஆன்சர் கண்டிப்பா பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் வந்து மாத்தி எழுதிடக்கூடாது. நீங்க மைனஸ் பண்ணிட்டேன் 207 வரைக்கும் எழுதினா போதும், 3 எழுத வேண்டியது இல்லைன்ட்டு கிடையாது. இந்த ஃபார்மேட்ல நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி எடுத்து எழுதணும். a என்ன 207 = b என்னது 3 mod 17 இருக்கா, அதை எடுத்து எழுதிக்கணும். mod n இருக்க இடத்துல mod 17 எழுதணும். அப்போ p இருக்க இடத்துல என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ p யோட வேல்யூ என்னது 3, p = 3ன்னு போடணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.